கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். ஆண்டவர் இன்னைக்கு ஒருத்தவங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது எப்பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா 1வது அதிகாரத்துல 25வது வசனத்தை வாசிப்போம். என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய ஆலோசனைகளை தள்ளி கடிந்து கொள்ளுதலை வெறுத்தவங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதாவது ஆங்கில வேதாகமத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் நாட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை நம்ம வெறுக்கும் பொழுது இப்படிப்பட்டதான ஒரு கடினமான ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்துல இருந்து நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ இந்த தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 141வது சங்கீதம் 5வது வசனத்துல, நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், நீதிமான்களின் கடிந்து கொள்ளுதல் என் தலைக்கு எண்ணெய் வார்க்கிறது போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாவீதுடைய இந்த வார்த்தை தான் அவரை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செஞ்சது. அவர் ஒருவேளை நீ எல்லாம் என்ன சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல, நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அவர் இந்த மாதிரி நாளுக்கு நாள் கண்டிப்பா விருத்தி அடைஞ்சிருக்கவே முடியாது. அதாவது நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையில முதல் படி நம்மளுடைய பாவங்களை நம்ம ஒத்துக்கொள்ளுதல். அதாவது ஒருத்தவங்க நம்மளை கடிந்து கொள்ளும் போது ஒருவேளை இந்த பாவம் நம்ம இடத்துல இருக்கும்போது நம்ம மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கடிந்து கொள்ளுதல் நீங்க அசட்டை பண்ணதுனாலதான் நான் உங்களுடைய பிரேயர்ஸை நான் கேட்க மாட்டேன், நீங்க எனக்கு தேடி வந்தா கூட நான் உங்களுக்கு தென்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நாள்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒருவேளை ஏதாவது ஒரு காரியங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துற ஒரு காரியங்கள் நம்ம கிட்ட இருந்து ஆண்டவரை நம்ம காண விடாமல் செய்கிறது அப்படின்னா அதை இன்றைக்கே நம்ம விட்டுறது ரொம்ப நல்லது. அப்ப நம்ம அதை உணர்ந்தவங்களா இந்த காலகட்டத்துல செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். God bless you.